சஜித் போட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நான் சமீபத்தில் சந்திக்கும் போது விஜய் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் ஸ்டாலின் அவருடைய மைனஸை பற்றியும் அவர் சொன்ன தகவல் தான் உங்களுக்கு சொல்கிறேன். கொல்லூர் மூகாம்பிக்கு உள்ள என்ன சரித்திரம்னா, அம்பாள் ருத்ர தாண்டவ மாதிரி ருத்ர கோபத்தில் உச்சத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஆதிசங்கரால் பூஜிக்கப்பட்ட அதில் மிகப்பெரிய தகடு இருக்குது, ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சப்பறம் தான் அம்பாள் நிலை கொண்டு அங்கே ஆள் கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே போகக்கூடிய விஐபிகள் எல்லாமே வாள் கொடுப்பாங்க. எம்ஜிஆர் தங்க வாள் கொடுத்தாரு. ஓகே, ஆமாம். விஜய் வெள்ளி வாள் கொடுத்தாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் பாடியில் உள்ள திருவிழுதாயம் கோயிலில் சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அடுத்த கட்டத்தான அசைக்க முடியாத ஒரு நிலைப்பாடு உருவாகும். அந்த அசைக்க முடியாத நிலைப்பாடு உருவாதுக்கு மேலே உள்ளவங்களும் ஆதரவு கொடுப்பாங்க. மேலே உள்ளவனா அது இங்கே யாரா சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாவங்கள் இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ரூமில் தனியாக ஒரு மிரர் வச்சிருப்பாரு. அந்த மிரரை கும்பிட்டு தான் அப்படியே போவார் தெரியுமா. அண்ணாமலை ஜோதிடம் பார்க்காத நபர்கள் கிடையாது. அதனால தான் அவர் தமிழ்நாட்டில் இனிமேல் அடுத்த 30 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் தமிழ்நாட்டில் விஜய், அண்ணாமலை, உதயநிதி என்ற 30 ஆண்டு கால இளம் தலைமுறை பயணத்திற்காக தான் அண்ணாமலையும் வெயிலீடர் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. எப்படி சில இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர்னு ரெய்டு பண்ணி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி திடீர்னு போங்க, டக்கு ரூட்டை மாற்றுங்க, ஒரு தாலுகா ஆஃபீஸில் இருந்து இல்லைங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படாங்க பாருங்கள், பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருந்து இல்லைங்க, எவ்வளோ கரெக்ஷன் வந்து பாருங்கள், ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் செய்யலாம். மக்கள் சார் ஒரு விஷயம் சார், மக்கள் உங்கள்கிட்ட சோற கூட பணத்தை கொடுங்க கேட்கல, மக்களுக்கு வாய்மையே வெல்லும் என்பது தமிழக அரசின் முத்திரை. ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஜோசப் விஜய் அவர்களை இளைய தேவகுமாரர்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஐயா, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆமாம். ஆனால் ஒரு வித்தியாசமான விஷயத்தை தான் கொண்டு வந்திருப்பீங்க பேசுறதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அஸ்ட்ராலஜியும் நீங்கள் தெரியும் சொல்லியிருக்கீங்க சார். அந்த சாயெல்லாம் இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்குறேன். ரொம்ப நல்ல காலம் விஜய்க்கு, பீக்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சில பத்திரிகைகளினுடைய செய்திகளை படிக்க முடிகிறது. இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் கொஞ்சம் நேரம் சரியில்லை, நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா கட்டம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி சார் இருக்குது ரெண்டு பேருக்கும் ஜாதகம் உங்கள் பார்வையில்? நீங்கள் கேட்ட அருமையான கேள்வி. விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி ஏறுமுகத்தில் இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ கண்டம் சரியில்லை, கண்டமும் சரியில்லை. அதை எப்படி சொல்லணும்னா, எம்ஜிஆர் ஒரு பாட்டில் பாடுவார், ஒன்னொன்னா சொல்லு சொல்லு நினைச்சதை மெதுவா ஒன்னொன்னா சொல்லு சொல்லு என்ன சொல்லுவார் எம்ஜிஆர். நல்ல அருமையான வரிகள் அது. அதுபோல் நானும் இதை ஒன்னொன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம முதலமைச்சரை பற்றி பேசுவோம். இப்போ முதலமைச்சரை பற்றி பேசும்போது அவருடைய ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அவர் கொல்லூர் மூகாம்பிகைக்குள்ளே போனார். கொல்லூர் மூகாம்பிகைக்குள்ளே என்ன சரித்திரம்னா, அம்பாள் ருத்ர தாண்டவ மாதிரி ருத்ர கோபத்தில் உச்சத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஆதிசங்கரால் பூஜிக்கப்பட்ட அதில் மிகப்பெரிய தகடு இருக்குது, ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சப்பறம் தான் அம்பாள் நிலை கொண்டு அங்கே ஆள் கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே போகக்கூடிய விஐபிகள் எல்லாமே வாள் கொடுப்பாங்க. எம்ஜிஆர் தங்க வாள் கொடுத்தாரு. ஓகே, ஆமாம். விஜய் வெள்ளி வாள் கொடுத்தாரு. அந்த பால் கொடுக்கும்போது எதிரிகள் சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, விஜய்க்கு வந்துட்டீங்க நடுவில் யாரும் போய் எதுவும் கொடுக்கல. இல்லை அதுக்கு நான் அது இடையில சொல்கிறேன். ஏன்னா இது கான்செப்ட். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே எம்ஜிஆரை தான் பார்க்கவில்லை, அந்த இடத்தில் விஜயை தான் பார்க்கின்றன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மேட்ச் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமாம். ஸோ அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைப்பாட்டை கொடுக்க காரணம்னா, எதிரிகள் நம்மளை எதிரான ஒரு நிலைப்பாடு உருவாக்கக்கூடாது. நமக்கு எதிர்ப்பாக நம்ம மனநிலை இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட சாந்த சுரூபமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கணும். இந்த நிலைப்பாடு பார்க்கும்போது உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம், அதில் தக்கலைப்பாக்கத்தில் பத்மநாபபுரம் அரண்மனை கோட்டை இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். சிறுவாங்கூர் சமஸ்தானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒன்ஸ் அப்பான் டைமில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதில் அத்திபுத்திரேஸ்வரர்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுடைய மேல் சாந்தி சஜித் போட்டின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நான் சமீபத்தில் சந்திக்கும் போது விஜய் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் ஸ்டாலின் அவருடைய மைனஸை பற்றியும் அவர் சொன்ன தகவல் தான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஏன்னா நாளைக்கு அதை கேட்பேன், எதை வச்சு நீங்கள் சொன்னீங்கும்போது நான் அதுக்கான எவிடன்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே. விஜய் அவர்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோவில் வந்து வெள்ளி வாள் கொடுத்து அதனுடைய இதாகி அம்மனுடைய அருளாசி போயிட்டு அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு இடத்துல அங்கே போகலை. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலிருந்து 21 கிலோமீட்டர் தானே கடாஜாத்திரின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்களா, அதாவது குடஜாத்திரி என்பது தான் அம்மன் பேஸ்டிக் அங்கே இருந்த இடம். அவங்க உக்ரகாண்டவம் ஆடி இந்த கொல்லூரில் தான் அவங்க வந்து ஸ்ரீசக்கரத்தை வச்சு பூஜைக்கினால தான் எல்லோரும் அங்கே வணங்குறாங்க. ஆகவே அடுத்த முறை அவர் போகும்போது 21 கொல்லூர் மூகாம்பிகை கோயிலிருந்து 21 கிலோமீட்டரில் குடஜாத்திரின்னு இருக்குது, அம்மாவுடைய தாய் வீடு, அவங்க இருந்த இடம், ஸ்தலம் அது. அங்கேயும் அவர் வழிபடணும். இப்போ அடுத்தது அவர் போக வேண்டியது நம்ம சென்னை பக்கத்தில் பாடி திருவிழுதாயம் கோயில் இருக்குது தெரியுமா? ஓகே. பாடியில் திருவிழுதாயம் கோயில் குருஸ்தலம், ஆஞ்சநேயர் வழிபட்ட ஸ்தலம். திருஞான சம்பந்தர் அந்த வழியாக பாடல்களை பாடி அந்த காலத்தில் உள்ள மாசுலாமேஸ்வரர் கோயில் உள்ள பெரிய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அந்த குருமார்களும் சன்னியாசிகளும் யோகிகளும் இப்போ நீங்கள் கொரட்டூர்னு சொல்கிறீங்களே, ஒரு இடம் கொரட்டூர்னு சொல்கிறீங்களே, அந்த இடத்துக்கு பேர் கொரடூர் என்றால் இப்போ நீங்கள் செருப்பு போடுறீங்க. அந்த காலத்தில் ரிஷிகள் ஞானிகள்லாம் மரக்கட்டையாலான செருப்பு போடுவாங்க. மரக்கட்டையில் செஞ்ச ஒரு செருப்பு போடுவாங்க. சுவாமி விவேகானந்தருடைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய காஞ்சி சங்கராச்சாரியார், இளைய சங்கராச்சாரியர், மூத்த சங்க இப்போ இருக்க சங்கராச்சாரியர் அந்த மரக்கட்டையிலான மென்மையான அந்த இதை விட்டு தான் போடுவாங்க. அதனுடைய பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பாத கோரடோர். பாதத்தில் போடக்கூடிய கொரடூர் என்றால் சமஸ்கிருதத்தில் செருப்பு என்பது பொருள், காலணி என்பது பொருள். ஆகவே இந்த பாடியில் குருஸ்தலத்தில் திருவிழுதாயம் கோயிலில் வரக்கூடிய அத்தனை ஞானிகளும் இந்த பாத கொரடூரில் என்ற இடத்துல தான், அந்த இடத்துல செருப்பை இங்கே வைக்கிங்க கோயிலில் போடுவோம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கோயிலில் சாமி கும்பிடும்போது செருப்பு பாதுகாக்கிடம் போடுறீங்களா இல்லையா? செருப்பு நம்ம கோயிலுக்கு போகிறது கிடையாது. அதே போல தான் அந்த காலத்தில் வந்து பிரபஞ்ச காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. ஆகவே பாத கொரடூர் என்ற இடம்தான் கொரட்டூர் என்றும் அறிவியது. திருஞான சம்பந்தர் பாடி வந்த இடத்துல தான் அந்த இடத்துல பாடின்னு இடம் இருக்குது பார்த்தீங்களா? பாடி, அந்த பாடியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த திருவிழுதாயம் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் விரைவில் எவ்வளவு சீக்கிரமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கு பரிகார பூஜை செய்கின்றாரோ அது வரைக்கும் அவருக்கு இன்னும் நல்ல ஏற்றமான ஒரு நிலைப்பாடு இருக்குது என்பது ஜோதிடம் சொல்கின்றது. ஓகே. ஆமாம், அவ்வளோ பெரிய ஸ்தலம். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய குருஸ்தலத்தில் பெரிய ஃபேமஸ். ஆஞ்சநேயர் வழிபட்ட ஸ்தலம், ஞானிகள் வழிபட்ட ஸ்தலம், நம் நாயன்மார்களுடைய அந்த பாடல்களை பெற்ற திருஞான சம்பந்தர் பாடல் ஸ்தலத்தை படலாம் எல்லாரும் பயங்கரம் கூட்டமாக இருக்கும். நீங்கள் வியாழக்கிழமை வந்தவரும் அந்த கோயிலில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும், வண்டி நிறுத்த கூட இடம் கிடையாது. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் பாடியில் உள்ள திருவிழுதாயம் கோயிலில் சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அடுத்த கட்டத்தான அசைக்க முடியாத ஒரு நிலைப்பாடு உருவாகும். அந்த அசைக்க முடியாத நிலைப்பாடு உருவாதுக்கு மேலே உள்ளவங்களும் ஆதரவு கொடுப்பாங்க. மேலே உள்ளவனா நீங்க யாரை சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து என்னன்னா, அதையே நான் கட்சியை பேர சொல்லலை. தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. சிறுகாழி கோவிந்தராஜன் பாடிய பக்தி பாட்டு. தாமரை என்றால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே. ஆகவே மேலே மேலே உள்ளவர்கள் பிசிலை அடித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படியே ஒரு பக்குவமான மனநிலை உருவாகும். மாட்டுக்கட்சியில் உள்ளவர்கள்லாம் வந்து பனியூர் சந்தையில் வந்து சனிக்கிழமான தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு சந்தை உருவாயிருக்கு தெரியுமா? பனியூர் சந்தை. அந்த பனியூர் சந்தையில் எல்லோரும் நிர்வாகிகள் எல்லாரும் வருவாங்க. விட்டது விடாதது எல்லாமே உலகில் சிக்கினவங்க சிக்காதவங்க, அது செக்கு மந்தி செச்ச பாப்பா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, இப்படி ஊழல் செய்து பிறர் சிரிப்பில் வாழக்கூடிய முன்னாள் பாஸ்கர்கள் எல்லாம் அங்கு வந்து ஐக்கியமாகிக்கூடிய காலகட்டங்கள் வருகின்றன. அது நீங்க உங்களுடைய மனநிலை தான். அப்படிக்கின்ற போது ஊழல் பாஸ்கர்களே அங்கு வருகின்றார்கள் என்றால் சேஃப்டிக்கான ஒரு நிலைப்பாடு வருகின்றார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு நல்ல நேரம் ஏறுமுகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் விரைவில் பாடி திருவிழுதாயம் கோயில் வர வேண்டும். அடுத்து நீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாவங்கள் இருக்குது. இந்த பாவங்களை பொறுத்தவரைக்கும் 1 2 எடுத்து சொல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் காசியில் செய்ய வேண்டும். நீங்கள் உடனே சொல்கிறான், ஏன் அவருடைய துணைவியாரான துர்காசலி அவர்கள் மாமனார் காசி கலைஞர் அவருடைய அஸ்தி அங்கே தான் கரைத்தார்கள் இருக்கலாம். ஆனால் சம்பந்தப்பட்ட புத்திரன் சொல்ல வேண்டும், மகன் சொல்ல வேண்டும். புத்திரன் என்றால் சமஸ்கிருத மொழி. மகன் சொல்லி காசியிலே தர்ப்பணங்கள் செய்து
எல்லாம் செய்து காசி விசாலாட்சியை சாட்சாங்கமாக கும்பிட்டு திருவாரூரிலே கலைஞருடைய பூர்வீக ஊரான அந்த ஊரில் வீட்டிலே அவர் தங்கி கொண்டு அவருடைய குலதெய்வம் யார்? திருவாரூர் மாவட்டத்திலே திருவெண்காட்டிலே அங்காளா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து கும்பாபிஷேகம் சிவகங்கையில் உள்ள பிள்ளாரிப்பட்டி பிச்சை குருக்களால் நடத்தப்பட்ட அந்த கோயில், அந்த அங்காள பரமேஸ்வரன் கோயிலிலும் இவர் குலதெய்வ வழிபாடு செய்தால் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கான ஏறுமுகம் இருக்கும். இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக திமுகவுக்கு இறங்கு முகமாக இருக்கும். அதுக்கு சின்ன உதாரணம் அண்ணா திமுக கரைந்து கொண்டே இருக்கின்றன. திமுகவில் 2 செங்கல் உருவியாச்சு. 2 செங்கல்னா 1 செங்கல் ஜெகதரகச்சகனுடைய மகன் அங்கே போயிட்டார். பிபி கலராஜன் திமுக பிரமுகர் உள்ளே போயிட்டார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கனால உங்கள் கட்சியை நீங்கள் தக்க வைத்து நீங்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டுமானால் நான் சொன்ன பரிகாரத்தை நிச்சயமாக செய்ய வேண்டும். இது நீங்களும் அவரை வேணால் திரும்ப அவர் எங்கேயா போய் ஜாதகம் போய் பார்க்கட்டும். இதுதான் உண்மையான ஒரு நிலைப்பாடு என்பது உங்கள்ட்ட சொல்கிறேன். சமீபத்தில் தலைவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போவே மூத்த யூடியூப்ல ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு திரு சவுக்கு சங்கர், அவரோட இது எனக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் கூட இப்போ சமீப காலமாக பொட்டு வச்சுக்கிட்டு பேசுறலாம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அருமையான கேள்வி. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல, எம்ஜிஆர் அவருக்கு ரூமில் தனியாக ஒரு மிரர் வச்சுருப்பார். அந்த மிரர் அவர் கும்பிட்டு தான் அப்படியே போவார் தெரியுமா. நாடா சமுதாயத்திலே ஐயா வழியில் ஐயா வைகுண்ட சுவாமின்னு சொல்லுவாங்க, நாமம் படி போடுவாங்க. அந்த வழியில் மிரர் தான் வழிபாடு. ஆகவே மிரர் வழிபாட்டில் தான் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் பண்ணார். ஏன் மகாபாரதம் ராமாயணத்தில் கூட கண்ணாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மனதில் வருகின்றார்களோ அவர் உங்களுக்கு அந்த முகத்தில் தெரிகின்றாரோன்னா மிரர் கூட இது இருக்குது. அதே போல் நெட்டியில் பொட்டு நீர் இல்லாத நெட்டி பாலடைஞ்ச பாலங்கிணறுன்னு சொல்லுவாங்க. அதே போல் சவுக்கு சங்கர் அவர்கள் சமீப காலமாக தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு அவர் ஜோதிடத்தை பார்த்துருக்கலாம், பார்க்காம கண்டிப்பாக பார்த்துருப்பார். பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ எந்த நிகழ்ச்சி போது திருநூறு இருக்குது. அந்த திருநூறு அவர் நெத்தியில் போட்டு தான் அவருக்கு மேலே முகத்தில் ஒரு முகலட்சம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு முகபாவம் முகலட்சணம் கொஞ்சம் போட்டு எதிர்ப்பான ஒரு மனநிலையே வராது. காரணம் என்னென்றால் அதனால தான் வேணால் திமுக ஆட்சியில் அவர் பட்டப்பாடு சாதனா பேசம் கிடையாது. வாவு சிதம்பரம் அவர்கள் செக்கிழுத்தார், 2 ஆயுள் தண்டனை பெற்றார், இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக வைக்கப்பட்டார். திமுகவுடைய பிடி பல்லவராஜன் எப்பொழுதுமே திருநூறு போட்டு தான் அவர் எல்லா இடத்துலையும் போவார். கலைஞர் முன்னாலே தம் அடிப்பார், திருநூறு போட்டு தான் இருப்பார். ஆகவே விஜய் அவர்கள் எப்படி நெத்தியில் மை வைத்துள்ளாரோ அதே மாதிரி சவுக்கு சங்கர் இப்போ திருநூறு போட்டனால தான் இப்போ அவர் நடத்தக்கூடிய நிறுவனம் கூட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகி ஏறும் முகத்தில் இருந்து அவருடைய பேச்சையும் ஆட்சியாளர்களும் எதிர்க்கட்சியும் கேட்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. காரணம் என்றால் சுதந்திரத்துக்கு எப்படி போராடினாலும் அதே மாதிரி கடந்த திமுக ஆட்சியுடைய ஒவ்வொரு ஊழல்களையும் புட்டு வைத்தார். ஆனால் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள், ஒரு எழுத்தாளர் சொல்லுகின்றார், ஒரு ஊடகவியாளர் சொல்லுகின்றார், ஒரு யூடியூபர் சொல்லுகின்றால் என்ன சொல்லுகிறாலும் யோசிக்காமல் பொய்யான வழக்குகளை போட்டு அவருடைய தாய் இறந்த காலமானார். பல இம்சைகள், பொருளாதாரத்தின் கடிமன நெருக்கடி, அலுவலகத்தின் முன்பு மலத்தை விட்டு வீசிய கொடுமைகள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் மாதிரி இன்றைக்கி அவர் கண்டிப்பாக ஜோதிடம் பார்த்துருக்கலாம். அன்றைக்கி அவர் திருநூறு போடும்போது நீங்கள் அவருடைய பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா முகலட்சம் இருக்கின்றது. ஒரு பார்க்கக்கூடிய ஈர்ப்பான ஒரு சக்தி உள்ளது என்பதை அங்கும் சக்தி இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை கூட அந்த மாதிரி தான் ஒரு அண்ணாமலைக்கு ஆமாம், அண்ணாமலை ஜோதிடம் பார்க்காத நபர்கள் கிடையாது. அதனால தான் அவர் தமிழ்நாட்டில் இனிமேல் அடுத்த 30 ஆண்டு கால அரசியல் பயணத்தில் தமிழ்நாட்டில் விஜய், அண்ணாமலை, உதயநிதி என்ற 30 ஆண்டு கால இளம் தலைமுறைய பயணத்திற்காக தான் அண்ணாமலையும் வெயிலீடர் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த அமைப்பில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இன்றைக்கி மாறிடுச்சு. காரணம் என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற நிலைப்பாடு திராவிட கட்சிகளை கழித்து உருட்டி பெரட்டி வெளியில் போட்டுக்கிட்டு இன்றைக்கெல்லாம் நியூ ஜெனரேஷன் நோக்கி போகின்ற காரணத்தினால் திராவிட சிந்தனையாளர்கள் திமுகவில் இருப்பார்கள், இளம் தலைமுறைகள், நடுநிலை மக்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள், ஹிந்துத்துவ சிந்தனையாளர்கள் அண்ணாமலை பின்னால் இருப்பார்கள், ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் விஜய்க்கு பின்னால் இருப்பார்கள் என்றது 3 விதமான வழிகள் தான் தமிழ்நாட்டினுடைய கால நிலவரம் சார். 12ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் அந்த வீத லீடர்ஸோட ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துருக்கு சார். என்ன காரணம் அன்னைக்கு சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு? அரசியல் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் சொல்லலாம், இல்லை நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் சொல்லலாம். என்ன காரணம் 12ஆம் தேதி இதை சூஸ் பண்ணி நடத்த? அண்ணாமலையுடைய அந்த 12ஆம் தேதி திருப்பூர் நடத்துகிற அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பின்னணி பாடகி டிகே கலா எம்ஜிஆர் ஒரு படத்தில் போடுவார். என்னென்னா, போய் வா நதியலையே பூச்சூடும் நாள் பார்த்து வா. அப்போ கைப்பற்றல் வா வா நதியலையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா. இந்த 2 வரிகளும் மனசை குளிர்விக்குதா இல்லையா? ஆக்சுவலாக அது அலைன்ஸுக்கான பாடல்.
நான் திருமணம் செய்யணும், அலைக்கு அந்த அலைகிட்ட தூது விடுறாங்க. அதுக்கான எம்ஜிஆர் ஒரு வரி சொல்கிறாரு. ஆனால் அது தூதுவாக இருந்தாலும் அரசியலுக்கு இளம் தலைவர்கள் வர வேண்டும், மாணவர்கள் வர வேண்டும், மாணவிகள் வர வேண்டும் என்ற தூது விடக்கூடிய அந்த மாநாடு தான் இந்த அண்ணாமலை நடத்தக்கூடிய மாநாடு. அந்த மாநாட்டில் நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இதன் மூலம் தமிழகத்தில் இளம் தலைமுறைக்கு, அதாவது இராணுவத்தில் எப்படி பயிற்சி பெறுகின்றனமோ, ஒரு மெக்கானிக் இன்ஜினியர், ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர், ஒரு சிவில் இன்ஜினியர்கள் அந்த படிப்பு 5 ஆண்டுகள் இருக்கும்போது அது சம்பந்தமாக படித்து முழு இன்ஜினியராக வெளியில் வந்து அவனுக்கான ஒரு கட்டமைப்பை வேலையை தேடி செல்கின்றானோ, அதே போல் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய இளைஞர்களை, இளம் தலைமுறைகளை அரசியல்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு கட்டமைப்போடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்காக தான் அவர் அந்த நிலைப்பாடு உருவாக்கின்றார். ஆகவே நீங்கள் வந்து எழுத்தாளர் ஷியாம் சொல்லுகின்றார், பழக்கற்பையாக சொல்லுகின்றார், மிகப்பெரிய எழுத்தாளர் சொல்லுகின்றார், அண்ணாமலையை ஈஸியாக நீங்கள் கடந்து போக முடியாது. ஏனால் அவரிடம் இருக்கக்கூடிய டேட்டா யார்கிட்டையுமே கிடையாது. திமுகவே திணறடித்தவர். அப்படிங்கும்போது தாவேக்கா அவங்களுக்கெல்லாம் ஏமாத்துறேன் சார். அதனால் தாவேக்காவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி டப் கொடுத்து வழிகாட்டக்கூடிய நிலைப்பாட்டில் இளம் தலைமுறைகளை ஒரு குட்ஸ்டட் நிலைப்பாடை அண்ணாமலை செயல்படுத்துவார். அதுக்காக தான் அவர் ஊழல் லீடர் என்ற அமைப்பு உருவாக்கின்றார் என்பது என்னுடைய பதிவு. பெரிய சிக்கல்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சிக்கல்கள்லாம் இது வரைக்கும் வந்ததாக தெரில. சில விஷயங்கள் பேசப்பட்டது. வழக்கறிஞர்கள் இந்த இதுக்கு வந்து கோடிகளில் பணம் வாங்கியிருக்காங்க, 10 லட்சம் 20 லட்சம் வாங்குறாங்க பிபிக்கலான்ற மாதிரியான குற்றச்சாட்டு வந்தது. பட் இருந்தாலும் அதெல்லாம் அதை தாண்டி எதுவும் வரல சார். மருத்துவமனையெல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருந்தாரு. இது திடீர்னு போய் ஒரு விசிட் பண்ணியிருந்தாரு. எப்படி தாவேக்காவினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த 60 நாட்கள் இருக்கிறப்போ? மக்களை பொறுத்தவரையும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ மக்களை ஐயா எனக்கு பசிக்கணும் யாரும் கேட்கல. எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, ஐயா நீ பிச்சை டாடாடும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற நாயை போய் பிடிச்சு கட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி. ஸோ மக்கள் வந்து காமராஜர், எம்ஜிஆர், அடுத்தபடியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயை ஒரு எம்ஜிஆர் வடிவமாக பார்க்கின்றார்கள். அதைத்தான் அழகாக இது பண்ணி பள்ளிக்கூடங்கள் பல இடங்களை பார்த்து அரசு மருத்துவமனை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் அதிலிருந்து கிளியரன்ஸ் ஆகுறதுக்கு அரசு மருத்துவமனை தான். அரசு மருத்துவமனை நடக்கக்கூடிய துயரங்கள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கழிப்பறை கிடையாது, அடிப்படை வசதி கிடையாது, எல்லாம் பில்லை போட்டு பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க. அதனால தான் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மருத்துவமனையில் அவர் ஆய்வு பண்ணனால மக்களுடைய மனநிலையாக மாறிடுச்சு சார். இன்னைக்கு பாருங்கள், முதலமைச்சரே வந்து நோயாளிகளை உள் நோயாளிகளை பார்க்கின்றார் என்றால் மாசு சுப்பிரமணியன் அடித்தது போலையும் விஜயபாஸ்கர் அடித்தது போலையும் போலி பில் போட்டு கொள்ளையடிங்கள் என்று சொல்லவில்லை. அவர் ஆக்டராக இருந்தாலும் ஒரு ஃபேக்டாக வந்து ரீல்ஸ் நடிகராக இருந்தாலும் ரியலாக ஒரு முதலமைச்சராக வந்து இன்றைக்கி மக்களை சந்தித்தது மக்கள் மத்தியில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதுக்கு தான் எம்ஜிஆர் சொல்வார் என்னென்னா, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, கொண்ட கொள்கைக்கு நான் அடிமை, இந்த கூட்டத்துக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை என்பது எம்ஜிஆரை பார்க்காதவர்கள் இன்று விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கின்ற காலகட்டங்கள் வந்துச்சுயா. அதனால தான் அவர் மருத்துவமனை வர எம்ஜிஆர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வருவார். மழை நேரத்தில் வெள்ளம் போச்சுன்னா வேட்டியாக மடிச்சுக்கிட்டு அப்படியே நிற்பார். அந்த ஜனங்களுக்கு கஞ்சி இருக்கிறதோ வசதி இருக்குதோ தண்ணியில் எல்லா உடம்பையும் அடித்து போனதோ எம்ஜிஆரை பார்த்தவுடன் எப்படி மீன் குஞ்சுகளை போட்ட தாய் மீன் கடைக்கன் பார்வையிலே அந்த மீன் குஞ்சுகளை பார்த்த உடனே அந்த குஞ்சு மீன்களுக்கு தாய் சாப்பிட்டதுக்கு நிகரான ஒரு வயறு பிரமிக்கக்கூடிய நிலைப்பாடு வருகின்றதோ அதே போல் தான் எம்ஜிஆர் வருகைக்கும் போது இருந்தன. அதே நிலைப்பாடு தான் இன்று விஜயனுடைய வருகைக்கும் அந்த நிலைப்பாடு உள்ளது. அதனால தான் எம்ஜிஆர் இன்னொரு படத்தில் பாரு, பாசம் திரைப்படத்தில் கண்ணதாசன் வரி எழுப்பார் என்னென்னா, தவழும் நிலவாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம், கொண்டது என் அரசாங்கம். விஜய் சொல்கிறாரு. இந்த எம்ஜிஆர் அன்னைக்கு பாட்டு, உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அப்போ இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கே ஒரு புல்லரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது இளம் தலைமுறைகள் பார்க்கின்றார்கள், மூத்தவர்கள் பார்க்கின்றார்கள், இந்த தேசத்தின் மூத்த குடிமகன் பார்க்கின்றார்கள், ஓய்வு பெற்ற பல அதிகாரிகள் பார்க்கின்றார்கள், சமூக ஆர்வலர்கள் பார்க்கின்றார்கள், உங்களை போன்ற யூடியூபர் நெறியாளர்களும் பார்க்கின்றார்கள். அவர் முதலமைச்சர் செல்கின்ற போது நமக்கே மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றதா இல்லையா? அப்படிக்கின்ற போது மருத்துவமனையில் நோய்களை சிகிச்சை பெற்றக்கூடிய நோயாளிகளை அவர் பார்க்கின்ற போது எவ்வளோ அது சந்தோஷமாக இருக்கின்றது என்பதுதான் நான் என்னுடைய கருத்து. ஆகவே இதே போன்ற நிறைய கள ஆய்வுகள் செய்ய வேண்டும். அரசு மருத்துவமனை மட்டுமல்ல,
அங்கன்வாடியில் செல்லுங்கள். அங்கன்வாடியில் தான் குழந்தைகள் அங்கே தான் எங்கள் ஊரில் கன்னியாகுமரி அரை கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, சில அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் பள்ளிக்கூடம் 1ஆம் கிளாஸ் அந்த காலத்தில் போவாங்க. இப்போ தான் ப்ரைவேட்டுக்காரன் எல்கேஜி ப்ரீகேஜி யூகேஜின்னு போட்டு துட்டடிக்கிற கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு அரசாங்கம் அந்த அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க. அந்த காலம் பிறந்த 2 வயசு 2.5 வயசு ஆனவுடனே ஏழை மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களை அங்கே வந்து காலையில் சொத்தனை கொடுப்பாங்க. அங்கே அந்த ரிங்கா ரோசஸ் பாட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க, பொம்மை, இந்த ஆப்பிள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த அடுத்த கட்டம் 5ஆவது வயசு முடிஞ்சு 6ஆவது வயசு தொடங்கும்போது 1ஆம் வகுப்பு போகும்போது இப்படி வைக்க சொல்லுவாங்க, காதை தொடணும். உடனே காத்து விட்டனா அப்போ எடுத்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அங்கன்வாடியில் செல்ல வேண்டும், அரசு நியாய விலை கடையில் செல்ல வேண்டும், ரேஷன் கடை பார்த்தீங்கன்னா நியாய விலை கடையில் செல்லணும். ஏன்னா இதெல்லாம் பாமர மக்கள் அங்கே தான் நிற்கிறாங்க சார். தாலுகா ஆஃபீஸில் சர்ப்ரைஸாக வைப்பாங்க, யார்ட்டுன்னு சொல்லிட்டு போங்க, திடீர்னு வண்டி எடுங்க. எப்படி சில இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர்னு ரெய்டு பண்ணி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி திடீர்னு போங்க, டக்கு ரூட்டை மாற்றுங்க. ஒரு தாலுகா ஆஃபீஸில் வந்து இல்லைங்க, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படாங்க பாருங்கள். பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து இல்லைங்க, எவ்வளோ கரெக்ஷன் வந்து பாருங்கள். ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் பாருங்கள். இவ்வளோ விஷயங்கள் செய்யலாம். மக்கள் சார் ஒரு விஷயம் சார், மக்கள் உங்கள்கிட்ட சோறை கூட பணத்தை கொடுங்க கேட்கல, மக்களுக்கு வாய்மையே வெல்லும் என்பது தமிழக அரசின் முத்திரை. அந்த இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மத போதகர்கள்லாம் முதலமைச்சர் சந்திக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, ஐயா தமிழ்நாட்டில் லஞ்சம் உச்சத்தில் ஆகிப்போச்சு, இந்த 2 திராவிட கட்சி ஆட்சினாலையும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ முடியாத நிலைமை, எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் தயவுச்சு இந்த ஊழல்களை ஒழிச்சு மக்களை ஒரு நல்லாட்சியை புரிஞ்சா நீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை எந்த நாளும் நீங்கள் எம்ஜிஆர் போல இருப்பீங்கன்னு சொல்லும்போது, அதனால தான் ரோமன் கத்தோலிக்க ஃபாதர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஜோசப் விஜய் அவர்களை இளைய தேவகுமாரர்களை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஐயா இதுக்கு மேலே என்ன வேணும்? நாங்கள் ஜோசப் விஜய் அவர்களை இளைய தேவகுமாரர்கள் என்று பார்க்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்கள் இந்த மாதிரி வாரம் ஒரு சர்வீஸ் பண்ண போகிறோம் சார், வாரம் ஒரு கள ஆய்வு நீங்கள் பண்ண போகிறோம். அரசு பேருந்தில் ஏறுங்க. சில கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி அழகாக மெட்ரோ ட்ரெயினில் ஏறுவார். அங்கே யாராவது செல்ஃபி எடுத்தால் செல்ஃபி எடுக்க வந்தால் ஃபோனை தூக்கி தள்ளி விடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நேச்சுரலாக இருக்கணும். வந்து மக்களோடு நீங்கள் பழகுங்கள். காமராஜர் பழகினார், இந்த தேசத்தை ஆதரித்தார். எம்ஜிஆர் பழகினார், தேசத்தை ஆதரித்தார். அண்ணா பழகினார், கக்கன் பழகினார். அதே போல் அந்த நெருக்கமான நிலைப்பாடை உருவாக்கணுமே. ஆனால் எப்பொழுதுமே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை விட மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. அரசியல் திமுக பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சாங்க. இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன? அதே போல் ஊழல்களை ஒழித்து அதை தடுத்து ஊழலுக்கு துணை போகக்கூடிய ஊழல் அதிகாரிகளையும் களை எடுத்து ஒரு செம்மையான ஆட்சி அமைச்சர்களே. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தான் நிரந்தர முதல்வரான ஒரு நிலைப்பாடு உருவாகும். தவறுகள் இங்கொண்டு அங்கொண்டு நடக்க தான் செய்யும். ஏன்னா மனிதனுக்கு பிரச்சனையே உண்டு, இல்லாவிட்டால் கோயிலுக்கு எதுக்கு சார் அர்ச்சனை சொல்லுங்கள்? மனிதனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கோயிலுக்கு போய் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து ஜோசியத்தை பார்க்குறீங்க, பரிகாரம் பண்ணுறீங்க, அங்கே பிரச்சனை பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களா இல்லையா? அதே போல் மனிதனுக்கு மூக்குன்ற தும்மல் இருக்க தான் செய்யும். ஆகவே அங்கொண்டு இங்கொன்று சில தவறுகள் நடக்கும். ஆகவே இது கூட நடக்க விடாமல் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக செயல்படுத்தினால்தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிறைப்பாடு என்ன, இந்த நாளும் மட்டுமில்லை எந்த நாளும் இனிய நாளாக அமையும் என்று என்னுடைய பதிவு சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த ஆட்சி குறித்தும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். நன்றி.